ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி டே 6 இல்லை, இன்றைக்கி எத்தனை டே அதுவே மறந்து போச்சு. இன்றைக்கி டே 7 நினைக்கிறேன். ஆமாம், நேற்று தான் ஆமாம் இன்றைக்கி டே 7. ஸோ அதுவே மறந்து போச்சு எல்லாம். ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போது வந்து நம்ம கோழிக்கோடில் இருக்கோம். ஸோ கோழிக்கோட்லேருந்து மணி இப்போ வந்து 7:05. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போது கிளம்பி டேரெக்டாக இப்போ மேங்களூர் போகிறோம். மேங்களூர்லேருந்து அடுத்து கோவா. ஸோ வாங்க ரோட்டில் மீட் பண்ணலாம். மக்களே கிளம்பியாச்சு. Now to Mangalore. 282 kilometers வந்து 720 minutes காட்டுது. பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க ஆட்டோஸ்லாம் நார்த் இந்தியாவில் இருக்க ஆட்டோஸ் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது மட்டும் நார்த் இந்தியாவிலலாம் அது பேர்னா ஏதோ ஒரு இடம் ஞாபகம் இல்லையே கரெக்டாக. அங்கே ஆட்டோஸ் இப்படி தான் கலர் கலராக இருக்கும். எல்லோரும் ஆனால் திருப்பி மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது தான். கடத்தூர் பஜார் அந்த மாதிரி இது அந்த டைமில் வரதுனால தான் போக முடியுது, இல்லைன்னா சத்தியமாக போக முடியாது. அட பாவீங்களா, சிட்டி ஸ்பீட் லிமிட் 35, டோன்ட் ஓவர்டேக்னு இவங்களே போட்டுட்டு என்ன வேகமாக வரட்டாங்க இவனுங்களாம். 280 கிலோமீட்டர்ஸ் என்ன 7.25 மணி நேரம் போட்டிருக்கான். இந்த கூகுளில் பார்த்தா இன்றைக்கி என்ன வச்சு எப்போதோ தெரில. இவனுங்க வேறு சிக்னல் வேறு வைக்கிறாங்க. எந்த இடத்துல சிக்னல் வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மரம்லாம் வேறு மறைச்சிருக்கு. இதை சொல்ல மறந்துட்டேன். காலைல ஃபியூல் ஃபில் பண்ணேன். இங்கே வந்து 105. நம்ம சென்னையை விட இங்கே 3 ரூபா, சரி 2 ரூபா அதிகம். ஆனால் நேற்று வந்து வார்க்காலாவில் போட்டேன் நான், 113 ரூபா போட்டிருந்தான். என்ன இங்கேயே என்ன இவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸு. 113 ரூபாவில் ஆல்மோஸ்ட் 8 ரூபா டிஃப்ரென்ஸு இங்கே கோழிக்கோடுக்கும் வார்க்கலாவுக்கும். அப்பா, நம்ம ஊரில் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸே 1 ரூபா தான் வருது. நான் வந்து இதில் போட்டேன், தனுஷ்கோடியில் போட்டேன். தனுஷ்கோடினா ராமேஸ்வரத்தில் போட்டேன். ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா 104 ரூபா இருந்துச்சு. நம்ம சென்னை மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 103 ரூபா இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் வந்து 103 ரூபா, லைக் 90 பைசே 97 அந்த மாதிரி அந்த பைசேல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ராமேஸ்வரத்தில் மட்டும் வந்து 1 ரூபி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து இங்கே ரொம்ப தூரம் இல்லை, அதனால் வந்து இந்த டிஸ்டன்ஸு இது பண்ணணும், அதுக்காக 1 ரூபி அதிகம்னாங்க. பட் ஆனாலும் அங்கே தனுஷ்கோடிக்கு 1 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே வார்க்கலா ஒன்றும் ரொம்ப ஒரு செக்லூடட் பிளேஸ் அப்படின்லாம் கிடையாது. கப்பட் பீச் இது வார்க்கலாவும் செக்லூடட் பிளேஸோ இல்லை வந்து ஒரு ஐசோலேட்டட் பிளேஸோ இல்லை வந்து வெரி ஃபார் பிளேஸோ கிடையாது. ஆனால் இங்கே வந்து 8 ரூபா வித்தியாசம். ஹில்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட 8 ரூபாயா? ஓகே, கொஞ்சம் ஹில்ஸ்னு வச்சுக்கிங்களேன். வார்க்கலா ஹில்ஸுமே கிடையாது. ஏன்னா அங்கே தான் பீச் இருக்காமல் எப்படி ஹில்ஸ் இருக்கும்? அது வந்து ஹில் ரீஜன் சொல்லவும் முடியாது.
பெங்களூர் 235, இங்கே 270 போட்டிருக்கு. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ், இந்த 8 rupees டிஃப்ரென்ஸ் எதுனாலன்னு தெரில. இன்னைக்காச்சும் கேமரா ஆங்கிள் கரெக்டாக வச்சு எடுக்கணும், இப்படி வச்சு எடுக்கணும். நான் ரொம்ப இப்படியே தான் போகிறேன் போல், இப்படி வச்சு ஓட்டணும் போல். என்னோடய ரைடிங் ஸ்டைலை தான் நான் மாற்றணும். நான் இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் போல். நான் வந்து 3 நாள் 4 நாள் ஓட்டுறது இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் இப்படி ஓட்டணும் போல், தலையை கொஞ்சம் தூக்கணும் போல். இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மணி இப்போது 8 மணி ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ரைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கடை இன்றைக்கும் திறக்கல. எல்லாரும் என்ன இந்த ரெயின் லைனர்ஸ் போட்டு போகிறாங்க பாருங்க. எல்லாருமே ரெயின் லைனர்ஸ் போட்டு, அடே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆனால் அங்கே வானத்தை போகிறேங்க. ஒரு வேளை மழை பெய்யுதோ. இங்கே பாருங்க போட்டிங் பண்ணுறாங்க. பாருங்க போட்டிங். நேற்று நைட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நல்லா தாங்க இருந்துச்சு. குறையெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹாட் வாட்டர் வரல, டிவி இல்லை. அங்கே அம்யூனிட்டிஸ் வந்து அதெல்லாம் போட்டு இன்க்ளூடட்லாம் இருந்துச்சு. அவங்க கேட்டதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு வந்து டிவி வேணும்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் லக்கேஜ் வச்சுருக்கீங்க, அங்கே வந்து லிஃப்ட்டு கிடையாது. ஸோ அதனால் அந்த பையன் என்ன சொன்னான்னா, அதனால தான் நான் கீழே கொடுத்தேன் அப்படின்னா. சரி ஓகே. அது இல்லாமல் நைட்டு படுத்துட்டு காலைல ஏஞ்சி போகிறோம். இது எதுக்கு டிவியில் என்னத்தை விட போகுது? அதுவும் இல்லாமல் நைட்டெல்லாம் 11 மணி வரைக்கும் நான் எடிட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணி வைஃபை, ஐயோ மோசமாக இருந்துச்சு வைஃபை அவங்க இதில். ரொம்ப ஸ்லோ. ஒரே ஒரு எபிசோடு தான், ஃபஸ்ட் எபிசோடு தான் அப்லோட் ஆச்சு. ஃபஸ்ட் எபிசோடு அப்லோட் ஆச்சு. செகண்ட் எபிசோடு வந்து பாதியிலே அப்படியே, செகண்ட் எபிசோடு அப்லோட் ஆகிறதுக்கே வந்து 5 hours காட்டுச்சு. சரி நைட்டு போட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இதாகிடுச்சு. தேர்ட் எபிசோடும் எடிட் பண்ணி முடிச்சுட்டேன். 4th and 5th, அதாவது முன்னா நேற்றுக்கும் உள்ள இது மட்டும் பண்ணணும். இன்றைக்கி போய் பண்ணிடலாம் அதை. கரெக்டாக 4-way. ஐயோ இல்லையா? சரி போங்கடா. ஆசை காட்டி மோசம் பண்ணாங்கல்ல. மக்களே இதெல்லாம்னா ரியல் கேரளா மாதிரி இருக்கு. ஆடா பாவி, டேய் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்க்கும்போது, இந்த சினாரியோலாம் பார்க்கும்போது தான் ரியல் கேரளா மாதிரி இருக்குது. தென்னை மரம் அப்படியே சாஞ்சு சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்ப மோசம். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ரோடு தான் போல். டூ வீலர்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டராக நிற்கிது. 3 கிலோமீட்டருக்கு மேலேயே நிற்கிது. இது என்னாச்சுன்னு தெரில. 3 கிலோமீட்டருக்கு மேலே இந்த இது நிற்கிது. வண்டி ஏதோ போய் மாட்டிக்கிச்சு. போயிட்டு ஏற்றணுமா?
வண்டி போய் எங்கேயோ மாட்டிக்கிச்சு. வண்டி தவிர இங்கே எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிது இப்படியே. இப்படியே நிற்கிது. நல்ல வேலை ஏறி இன்னும் இங்கே நிற்கல. தாங்க பாருங்க ஏறி நிற்கிறான். பஸ் டிரைவர்ஸ் வந்து வேர்ஸ்ட்டு பஸ் டிரைவர்ஸ் இன் கேரளா. பேட் டிரைவர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, வேர்ஸ்ட் டிரைவர்ஸ், பயங்கர வேர்ஸ்ட் டிரைவர்ஸ் பஸ்ஸு டிரைவர்ஸ் தான். கார் கூட பரவாயில்லைங்க, அது இடம் இருக்கும்போது ஏறி வராங்க, அப்புறம் அப்புறம் வந்து இடம் இருக்கும்போது அது ஃப்ரீயாக இருக்கும்போது ஏறி வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் விட்டு கொடுக்குறாங்க இடம். ஆனால் பஸ்ஸு டிரைவர்ஸ்லாம் பயங்கர ஒஸ்ட்டு. ஐயோ இதுன்னு அது என்ன ஆஃப் ரோடிங்கா? வாட்டர் கிராசிங். எங்கடா போற? வண்டி எங்கடா போற? பைத்தியக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகலாம். ஏன்னா அங்கே எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கள்ல, அதனால் இங்கே ஃபுல்லாக பைக்ஸ் தான் இருக்கும். என்ன எதிர்த்தாப்பில் வரவன்னா கொஞ்சம் இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. இங்கே பாருங்கள் அவன் எவ்வளோ தூரம் ஏறி வரான் பாருங்கள். அப்பா முடியலை. கேரளாவுக்கு வந்து சாவடிக்கிறான் என் வண்டி ஓட்ட தெரியாமல். ரூல்ஸுன்றது வந்து எங்களுக்கு கிடையவே போல். இருந்தாலும் கதறான், டேய் அழி விடுங்களான்னு. என்னோட வலியே விட மாட்டேங்கிறான் என் நாளுக்கு. மானவே பயங்கரமாக இட்டுது. மழை பேஞ்சோன்னே ரெயின் லைனர்ஸ் போட்டுக்கலாம். இப்போயே இதுக்கு மக்களே மழை விட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு சம்பவம். இந்த பாருங்க, ஹெல்மெட்டோட GoPro மவுண்ட்டு பிஞ்சு விழுந்துருச்சு ஹெல்மெட்லேருந்து. அடிக்கடி vlog எடுக்க முடியாது. ஸோ இனிமேல் இன்னும் ஒரு எம்சீல் வாங்கி தான் ஓட்டணும். ஸோ எம்சீல் வந்து மேங்களூர் தான் போகணும், போய் வாங்கிட்டு தான் ஓட்டணும். எல்லாம் உடைஞ்சு போச்சு. இங்கேருந்து அப்படியே வந்துருச்சு. மக்களே, இந்த ரூம் தான் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண போகிற ரூம். திங்ஸ்லாம் வந்துருச்சு. இங்கே மழை, செம்ம மழை எல்லா இடத்துலையும்.
ஸோ நல்ல ரூம் தான் பாருங்க, நல்ல ரூம் தான், ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை. 899. அப்புறம் நம்ம கோப்ரோ மவுண்ட் உடஞ்சதுனால இது எடுக்கவே முடியல, வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து மேப்புக்காக போட்டு வச்சுருந்த ஃபோனில் சரி எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதை எடுக்க முடியல. ஏன்னா ஃப்ரண்ட்டு இது வந்து ஷீல்டு வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுச்சு. ப்ளஸ் என்ன தெரிஞ்சுன்னா வெறும் ஹேண்ட்பேரும் ஸ்பீடா மீட்டர் பாதியும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சு, ரோடெலாம் தெரியல. ஸோ அதனால் எடுக்க முடியல. நல்ல இடம்லாம் வந்துச்சு, சரி இருந்துச்சுன்னா காட்டி இருந்திருக்கலாம். பட் ஆனால் காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து உடுப்பியில் வந்து மேங்களூரையும் தாண்டி உடுப்பியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய இது, ஒரு தெரியாமல் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ஹைவேலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது இந்த ரூமு, இந்த ஹோட்டல் நல்லா பெரிய ஹோட்டல் தான். பட் ஆனால் வந்து தர்மசாலான்னு நினைக்கிறேன். அதுதான் அது போகிற வழி. அது இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குது. வர வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹில்லு மேலே ஏறி வருது. என்ன கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே ஏறி வருது. 20 கிலோமீட்டர் மேலே ஏறி தான் வருது. ஆனால் ரோடு நல்லா இருக்குது. எந்த ஒரு டிராஃபிக்கு எதுவுமே இல்லை. ஸோ நாளைக்கு காலைல எப்படியும் கிளம்பிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எடிட் பண்ண வேலை இருக்குது. அப்புறம் இந்த இதில் வந்து ஒய்ஃபை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று இருந்த அதில் வந்து ஒய்ஃபை சுத்தமாக இல்லை. என்னால் வந்து அப்லோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் அப்லோட் பண்ண முடில. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நாளைக்கு காலைல இங்கேருந்து ஒரு 6 o'clockலாம் 6 தெரியல எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹில்லாக இருக்குது, அதனால் ரொம்ப கோல்டாக இருக்குது. கிளைமேட்லாம் செம்ம கூலிங்காக இருக்குது. ப்ளஸ் வந்து எந்திரிக்க முடியுமான்னு தெரில. எனக்கு இந்த சர்விக்கல் அந்த போன் வந்து கொஞ்சம் வலிக்குது. என்னத்தினாலன்னு தெரில. இந்த இடத்துல அப்படியே நல்லா வலிக்குது, என்னன்னு தெரில. அது கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் 6 o'clock கிளம்புனோம்னா அடுத்த டெஸ்டினேஷன் கோவாக்கு இன்னும் எவ்வளோ இதுன்னு கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேரளா வந்து அந்த ஹைவே அதுக்கப்புறம் 4-வேவே வரல. நான் வந்து இதில் எடுத்ததில் கோழிக்கோடில் ஸ்டார்ட் பண்ணது இங்கே மேங்களூர் வரைக்கும் வந்து 4-வேவே கிடையாது. ஹைவே இருக்குது, பட் ஆனால் 4-வேவே கிடையாது. இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் உடச்சி போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக மேங்களூருக்கு 12 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி 4-வே. நம்ம ஊரில் இருக்க எப்படி 4-வே வருமோ அதே மாதிரி 4-வே ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து இங்கே மேங்களூர்லேருந்து இங்கே உடுப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு டிஸ்டன்ஸு. 1 ஹவரில் வந்து நான் அடித்து ஓட்டினதில் வந்து எப்போ கிட்டத்தட்ட வந்து 37 மினிட்ஸில் வந்து அந்த இதுக்கு ரீச் ஆகிட்டேன், அந்த ஹைவேயோட எண்டு ரீச் ஆகிட்டேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே 20 கிலோமீட்டர்ஸ் வந்து 20 மினிட்ஸில் வந்துட்டேன் நான். ஸோ டோட்டலாக வந்து 1 hour 37 மினிட்ஸ் காட்டுச்சு எனக்கு அங்கே அந்த ஹைவே எடுக்கும்போது. ஆனால் நான் வந்து சேர்ந்தது வந்து கரெக்டாக 1 ஹவரில் சேர்ந்துட்டேன் நான். ஸோ இன்னும் மத்தியானம் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே காலையிலே நான் யோசித்தேன் எத்தனாவது டேன்னு பார்த்தா இன்றைக்கி 22nd ஆரம்பித்தேன். 22nd 28 29 30 31 நம்பரும் வளர்ந்துட்டுருக்கேன். 22nd 23 24 25 26 இன்றைக்கி 27, இன்றைக்கி 6th டே. ஸோ 6th டே எபிசோடு இதோட முடியுது. ஓகே, see you மக்களே.